உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் ஒருத்தர் மனசார நினச்சிருப்பீங்க, நீங்கள் ஒரு பிளே பாய், நீங்கள் ஒரு பொம்பளை பிரிக்க கூட இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மனசை ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்க முடியும். ஒரு ஆள் தான் விருப்பப்பட்டிருப்போம். பல பேர் கூட சுற்றி இருந்தாலும், நான் சொல்ல வர 20 வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் கூட சுற்றி இருந்தாலும் மனசு ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கும். சரியா? ஆனால் அந்த ஒரு ஆள் நம்மளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். புரியுதா? என் ஃப்ரெண்டோட கதை இது. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாருங்க. அப்போ அவன் மேலே தப்பா இல்லை நம்ம ஃப்ரெண்டு காதலிக்கிறானே அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே அவனை தெளிவாக வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு கல்யாணம் பண்ணான் பார்த்தீங்களா? அவன் மேலே தப்பா சொல்லுங்க பார்ப்போம். விதை போட்டு அது 3 மரமாகிடுச்சு. 3 மரமாகி அதுக்கு மேலே அவனால் தாக்கு பிடிக்கல, ஓடி போயிடும். இதே வீட்டில் இருந்து பெரியவங்களாம் பார்த்து பண்ணி வச்சது. இவன் ஒரு 10 வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஆர்பனேஜ் வேலை பார்த்து திருப்பி வரான். அந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். தயவு செய்து என்னை இந்த 10 வச்சுட்டே பரட்ட அப்படின்றது என்னன்னா, இந்த வயசுக்கு மேலே எதுக்கு ஒளிவு மறைவுலாம் தேவையில்லை. நீ என்னை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னால் சொல்லிட்டு போங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருடேன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனோ பக்குவம் ஆயிடுச்சு. ஏன்னா அடிபட்டு ஏமாற்றப்பட்டு மனோ பக்குவம் ஆச்சு. அதை விட இந்த கூட பிறந்தவன் இருக்காங்க பாருங்க, நாளைக்கு ரம்ஜான்னு நினைக்கிறேன். அவங்களோட தொல்லும் பயங்கரமான ஒரு துயரம். ஆனால் அவங்கள மாதிரி ஒரு துரோகியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் கூட பிறந்தவன் எல்லாம் கிட்டத்தட்ட கோவிட் டைமில் ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்தேன். கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க மதத்தில் இருக்கா கடன் கேட்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் என்னையை தள்ளி விட்டு என்னை ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்க வச்சாங்க. வாங்கி கொடுத்துட்டு அவங்க கடன்லாம் செட்டில் பண்ண பிறகு நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆன பிறகு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என் காசு திருடி தான் எனக்கு கொடுத்துருக்க, நீ யாரு, வெளியே போ அப்படின்ட்டாங்க. சரியா? இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிள்ளையும் கிடையாது, கொல்லி வைக்க ஆளும் கிடையாது, தாடி ஏக்கறக்கு ஆளும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள். நிறைய சொல்கிறேன். நான் ஒரு திரைப்படத்தில் கூட இந்த மாதிரி கதையெல்லாம் வந்திருக்காது. நிறைய விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தயவுசெய்து பாருங்கள், தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மாத்திரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரியா? நன்றி, வணக்கம்.